இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிரெட் பீஸா நிறையா காய்கள் போட்டு தயாரிக்கலாமா? முதல்ல நீட்டமாக மெல்லியதாக அறிந்த வெங்காயம், பூண்டு, கலர் குடமிளகாய், நான் இன்றைக்கி சிவப்பு மஞ்சள் குடமிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் பவுலில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம மைக்ரோவேவ் அவனில் தான் இதை பேக் பண்ண போகிறோம். இந்த காய்களுக்கு கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங், ஆரிகானோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒயிட் பெப்பர் பவுடர், சால்ட் கலந்த கலவை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் பிளேட்டை நல்ல ஆயில் ஆஃப் யுவர் சாய்ஸ் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே 2 பிரெட் ஸ்லைஸ் நான் வைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட் பிரெட் ஸ்லைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அது குழந்தைங்களுக்கு மச் மோர் ஹெல்த்தியர் அப்படிங்கிறதுனால. இதில் ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் பட்டரை 2 சைடும் அந்த ப்ரெட்டுக்கு நல்லா தடவலாம். நல்ல பட்டர் தடவின் அந்த ப்ரெட் மேலே நல்ல இந்த இட்டாலியன் ஸ்பைசஸ் கலந்ததான அந்த வெஜிடபிள் கலவையை நல்லா பரத்தலாம். குழந்தைங்களுக்கு இந்த சாக்கில் நிறையா வெஜிடபிள்ஸும் சேர்க்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச அந்த இட்டாலியன் ஃப்ளேவர்ஸோட. இதுக்கு மேலே மொசரெல்லா ஆர் பீஸா சீஸ் கிரேட் பண்ணதை நல்ல ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் சீஸை அது மேலே வச்சு நல்லா அதை பரட்டி விடுங்க. இப்போ நான் என்னோடய மைக்ரோவேவ் அவனை 180 டிகிரிஸில் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பேக்கிங்க்கு. நம்ம செஞ்சு வச்சதான அந்த பிரெட் பீஸாவை இந்த ப்ரீ ஹீட்டட் மைக்ரோவேவ் அவன் உள்ளே வைக்கலாம். நான் 180 டிகிரிஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அகெயின் அதே 180 டிகிரிஸை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் போல் வச்சோன்னாக்கா நல்ல பிரெட் பீஸா வித் த குட்னஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், அவங்களுக்கு பிடிச்சமான சீஸோட ரெடி ஆகிடும். இதை டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ.